என்னக்கா இந்த அளவுக்கு இறங்கிட்டானுங்க? ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி எப்படின்னா, ஆட்சிக்கு வந்துட்டா கேட்டீங்களா அந்த ஆடியோ? எனக்கு பரபரப்பா பேசிட்டு இருக்காங்களே உச்சக்கட்ட பயத்துல, கேட்டீங்களா? அது உச்சக்கட்ட பயத்துல பேசுற மாதிரி தெரியல, உச்சக்கட்ட ஆணவத்துல பேசுற மாதிரி தான் தெரியுது. அதாவது நீங்க ஆட்சிக்கே வரல இன்னும், அதாவது எலெக்ஷன் தான் நடந்து முடிஞ்சிருக்கு, கல்யாணம் தான் நடந்திருக்கு, இன்னும் பிள்ளைக்கு பேர் வைக்கிற அளவுக்கு போயிட்டானுங்க. பிள்ளைக்கு பேர் வைக்கிற அளவுக்கு கூட போகல. எப்படி கல்யாணம் பண்றது, கல்யாணத்துக்கு யார யாரை கூப்பிடக்கூடாது, பத்திரிகை எப்படி அடிக்கிறது, அந்த மாதிரிதான் இருக்கு இப்போ தாவேக்காவுடைய அந்த வெறி பிடிச்ச தொண்டர்கள்னு சொல்ல முடியாது, அதாவது ஜீவன்கள், வெறி பிடிச்ச ஒரு பிறவிகள் இருக்காங்க பாத்தீங்களா. இதெல்லாம் வந்து தொண்டர்களுக்கான மனநிலையே கிடையாது. இப்போ நம்ம எத்தனையோ கட்சிகள் இருக்கு, அந்த கட்சியில இருக்கிறாங்க, அவங்களாம் வந்து கட்சி ஜெயிக்கணும், வெற்றி தோல்வி எல்லாத்தையுமே சகஜமா ஏத்துட்டு போறவங்க, கடந்து போறவங்கள பார்த்துருக்கேன். நம்ம தான் ஜெயிப்போம், நம்ம வந்துட்டா இதெல்லாம் பண்ணணும் அப்படின்ற பார்க்கும்போது நம்ம பயப்படணும். இதெல்லாம் பண்ணணும், வந்தா இப்படி பண்ணணும், வரலன்னா அப்படி பண்ணணும், ரெண்டு வகையா பேசி வச்சிருக்காங்க. நாங்க வந்தாலும் ஆபத்து, என்னன்னா இவங்க வந்தாலும் ஆபத்து, வரலனாலும் ஆபத்து. அப்ப என்னன்னா எங்களை எதிர்த்து யாருமே பேசக்கூடாது, நாங்க விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர்கள். விஜய் மட்டும் இல்ல, தாவேகா கட்சியே வந்து விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர்கள் நாங்க, எங்களை நீங்க எதுவுமே சொல்லக்கூடாது. ஹிட்லர் ஆட்சி மாதிரி இருக்கு எனக்கு பாக்குறதுக்கு. அதாவது இவங்க வந்துட்டாங்கன்னா ஹிட்லர் ஆட்சி மாதிரி தான் இருக்கும். இப்ப திமுக சதி, திமுக ஆட்சியில இது சரியில்லை, திமுக ஆட்சி அது சரியில்லை அப்படின்றாங்களே. இப்ப இவங்க அளவுக்கு அவங்க யோசிச்சிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆரம்பத்துல அடிச்சு துவைச்சு பழிவாங்க நடவடிக்கை. நீங்க அம்மையார் ஜெயலலிதா காலத்துல எல்லாம் இவங்க இருந்திருந்தாங்கன்னா இந்நேரம் ஓரம் கட்டியிருப்பாங்க, ஓட விட்டுருப்பாங்க, அப்படி இது பண்ணுவாங்க. இப்போ அந்த மாதிரிலாம் பழி வாங்குற மாதிரிலாம் திமுக இறங்கி இருந்திருந்தா தாவேகா நிலைமை என்ன ஆயிருக்கும்? இப்போ ஜனநாயகமாக அவங்க நடந்துக்கும் போது நீங்கள் ஜனநாயகமாக நடந்துக்கணும். எவ்வளோ ஒரு மோசமான வன்மத்தை கக்கிறது. ஜெயிச்சா இவனுங்களெல்லாம் அடிக்கணும். நான் அந்த ஆடியோ கேட்கும் போது எனக்கு கிளியராக ஒரே ஒரு பேர் கோட்டீஸ்வரன் அவர்கள் இருக்காருங்களே, அவங்க பேர் மட்டும் தான் கேட்டுச்சு. மற்றபடி எந்த யார் யார் அடிக்க போகிறோன்னு கூட சொல்கிறதுக்கு தைரியம் இல்லை. இப்போ இந்த இவங்கெல்லாம் பேசுகிறாங்க, இவங்களெல்லாம் நான் அடிக்கணும், காத்திருக்க சம்பவம் இப்படி அப்படி கொண்டாட்ட கூட 2 நாள் கழிச்சு தான், ஆனால் அதுக்கு முன்னாடி இவங்களை அடிக்கணும். அப்போது உங்களோட நோக்கம் என்னவா இருக்கு? நாங்க அதிகாரத்துக்கு வரணும், எங்களை பார்த்து நீங்க பயப்படணும் அப்படின்றதா. இதுதான் விஜயோட மனநிலையே. சொல்லப்போனா விஜயோட மனநிலையே அவர் ஆட்சிக்கு வந்து நல்லாட்சி கொடுக்கணும்ன்றதுலாம் கிடையாது. இல்ல தொண்டர்கள் இப்படி பண்றதுக்கு விஜய் என்ன பண்ணுவாரு? இல்ல அவரோட மனநிலை அப்படித்தானே இருக்கு. நாங்க ஆட்சிக்கு வந்தா என்ன செய்ய போறீங்க? நல்லா இருப்போம், எல்லாரும் நல்லா இருப்போம். ஏதாவது இப்போ ஏதாவது பேசுறாரா, விஷயமா கண்டென்ட்டா ஏதாவது பேசுறாரா? நான் ஆட்சிக்கு வந்தா இந்த மாதிரி மாற்றத்தை கொண்டு வருவேன் அப்படின்னு இல்லாத ஒண்ணு. இங்க இதுதான் இல்லவே இல்லை, இதெல்லாம் நான் கொண்டு வருவேன், தொழில் வளர்ச்சி இல்லை நான் கொண்டு வருவேன், கல்வி வளர்ச்சி இல்லை நான் கொண்டு வருவேன் அப்படின்னு பேச மாட்டாரு. எதிர்த்தும் பேச மாட்டாரு, டீலிமிட்டேஷனுக்கு எதிர்த்து பேச மாட்டாரு. அதே மாதிரி 100 நாள் வேலைக்கு வந்து மாநில அரசோடைய தலையில், இப்போ நீங்கள் இந்த மாநிலத்துக்கு முதல்வராக வரணும்னு நினைக்கிறீங்க, உங்களோட தலையில் தானே சுமையை ஏற்றுறாங்க, அதை எதிர்த்து நீங்கள் பேசுனீங்களா? அந்த மாதிரி பேச மாட்டுறாரு. ஆனால் எல்லா இடத்துலையுமே பிளெயின் ஸ்டேட்மெண்ட்டாக நான் வழியை விட்டுட்டு வந்திருக்கேன், எனக்கு எவ்வளோ வழி இருக்குது, நான் கம்ஃபர்ட் ஜோனை விட்டுட்டு வந்துட்டேன், பெரிய உச்சக்கட்டத்தை விட்டுட்டு வந்துட்டேன்ற மாதிரி பிளெயின் ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறாங்களே. இதனால தான் கீழே இருக்கிறவங்களும் இந்த மாதிரி பிளெயினாக இருக்கிறாங்க. இப்போ நீங்கள் ஆட்சிக்கு வந்துட்டீங்க, நீங்கள் இந்த மாதிரி ஒரு வேலையெல்லாம் செய்கிறீங்கன்னு கண்ணில் உன்னை எதிர்த்து பேசவெல்லாம் அடிக்கிறேன், உன்னை எதிர்த்து இது பண்றவெல்லாம் நான் வந்து ஓட விடுவேன் அப்படின்னா மக்களுக்கு உங்க மீதான பார்வைன்றது என்னவா இருக்கும்? ஒரு ஆட்சி அமைச்சுட்டு அதை கவுக்க முடியாதா? எத்தனையோ ஆட்சிகள் எல்லாம் கவுத்துட்டு போயிருக்காங்க. மக்கள் உங்க மேல வெறுப்புதான் அது வேலை மேல வளர்த்தோம். நீங்க எல்லாருமே அரவணைச்சு போறப்ப மட்டும்தான் இது ஒரு நல்ல கட்சி, இது ஓட்டு போட்டு நம்மள சேஃபா இருப்போம் அப்படின்ற உணர்வு வரும். இந்த மாதிரி வன்மத்தை கக்கும் போது இதுக்கா நம்ம ஓட்டு போடணும்? இல்ல அதுவும் சோசியல் மீடியால அதிகமா பண்ணுவானுங்க. நேர்ல ஒரு பத்திரிகையில வந்து பேசுற அது வேற விஷயம். சோசியல் மீடியால சின்னதா ஒரு வார்த்தை டிவிக்கு விஜய் இப்படி பண்றாருன்னு போட்டா அவங்க யாரு முகம் எதுவுமே தெரியாது. விஜய் பத்தி பேசிட்டா கடிக்கடின்னு கடிச்சிருவானுங்க. அப்படி ஒரு மனநிலையதான் இருக்கு. அது வேற எங்க அண்ணன் தோத்துட்டா ஷேக்வாரா இருக்காரு பாத்தீங்களா, உனக்கு கருமாதி அப்படின்னு பேசியிருக்காங்க. டிவிக்கோட முக்கியமான வேட்பாளர் வந்து இந்த மாதிரி பேசுற கருமாதின்னு. நான் கேட்கிறேன், ஒரு ஜேர்னலிஸ்டா அவர் பேசுறாரு. ஒரு ஜேர்னலிஸ்டே உன்னால ஃபேஸ் பண்ண முடியலன்னா நீ எப்படி போய் நீ மத்திய அரசை எதிர்த்து அவன் உன்னை 1000 பிரஷர் போடுவான். இந்த மாதிரி டிவிக்கு போ, திமுக ஆட்சி 1000 குறை சொல்லிட்டு இருக்கான். பாஜக காரன் வரும்போதெல்லாம் சொல்றான் அது ஊழல் கட்சி, ஊழல் ஆட்சி, இப்படி அப்படி நிதியை கொடுக்காம ஏமாத்திட்டு, இல்ல நான் தமிழுக்கு செஞ்ச மெட்ரோ திட்டத்துக்கு காசு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான், தமிழுக்கு நிதி ஒதுக்க மாட்டேன்றா, கல்வி நிதி கொடுக்க மாட்டேன்றா, இவ்வளோ ப்ரெஷர் போடுறான். இருந்தும் நாங்கள் வேலை செய்கிறோம். அவங்கள வந்து அதாவது திமுக வேலை செய்து கொள்கை ரீதியாக எதிர்க்குது. எதுக்காக இருந்தாலும் லீகலாக போய் உச்சநீதிமன்றம் போய் போராடி அந்த உரிமையை மீட்டுட்டு வருது. இப்போ நீங்கள் இதுக்கே நீங்கள் வந்து நான் பாட கட்டிடுவேன், கருமாதி பண்ணிடுவேன் அப்படின்னு கீழ்த்தனமாக பேசுனீங்கன்னா நாளைக்கு ஆட்சிக்கு வந்து நீங்கள் ஆட்சிக்கு வந்தால் என்ன நிலைமை? நீங்கள் எப்படி மத்திய அரசை ஒரு லீகலாக கொண்டு போய், அப்போ நீங்கள் எமோஷனலாக தான் முடிவெடுக்கிற ஒரு ஆளாக இருக்கிறீங்களே தவிர்த்து உங்களால் எதுவுமே லீகலாக பண்ண முடியாது. அப்போ நீங்கள் வந்து ஃபிட்டு கிடையாது. ஒரு ஆட்சியாளராக உட்கார்றதுக்கான எந்த தகுதியுமே தாவேக்கால இருக்க யாருக்குமே இல்லை அப்படின்ற மாதிரி தான் அவங்களோட நடவடிக்கைகள் இருக்கு. ஆனா விஜயம் தொடர்ந்து மேடைகள் அப்படித்தானே பேசுறது, கொஞ்சம் பஞ்சு டைலாக் மாசம் அந்த கலவரத்தை தூண்டுற மாதிரி, எனக்கு அசிங்கமா
பேச வரும். இல்ல அதாவது அசிங்கமா யார் யாருதான் பேச வராது, எல்லாருக்குமே இங்க அசிங்கமா பேச வரும். ஆனா அந்த பண்புன்னு ஒண்ணு இருக்குல்ல, முதல்வர் இப்ப அவரு ஸ்டாலின் அவர்கள்லாம் எத்தனையோ அடி மட்டத்துல இருந்து வந்திருப்பாரு. அவரு தொண்டரா இருந்து இளைஞர் இதுவா இருந்து அதுக்கப்புறம் மேயர் ஆகி அதுக்கப்புறம் தான் ஒரு எம்எல்ஏ ஆகி அதுக்கப்புறம் துணை முதல்வர் ஆகி அப்புறம் இப்ப முதல்வர் ஆயிருக்காரு. இப்ப அவரு பார்க்காத ஆளா? அவரு இவங்களை பண்ணணும்னு நினைச்சா பண்ண முடியாதா? ஆனா அவர் ரொம்ப பண்போட நீங்க வந்து ஸ்டாலினுங்கள் என் மேல ஏன் பழி போடுறீங்க அப்படின்னு கேட்டப்ப கூட அவரு ரொம்ப பண்பா சொன்னார். எந்த தலைவனும் தொண்டர்கள் சாகணும்னு விரும்ப மாட்டாங்க அப்படின்னு சொன்னார். இதுக்கப்புறமா இவர் இப்படி பேசின பிறகுதான் நீங்க இந்த மாதிரி திமுக காரனை சீண்டி பார்க்காதீங்க அப்படின்னு எச்சரிக்கை தான் விட்டார். இந்த மாதிரிலாம் அசிசியமா பேச தெரியும்னா இப்ப இந்த கட்சியில இருக்கவங்கள அசிசியமா பேச தெரியாதா? தலைமைக்கு கட்டுப்பட்டு இருக்கிறாங்க திமுகல இருக்கிறாங்க. இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ நீங்க பேசுற மாதிரி அவங்கள பேச மாதிரினா உங்களுக்கும் அவங்களுக்குமான வித்தியாசம் இருக்காது. அவங்க தலைமைக்கு கட்டுப்பட்டு இருக்காங்க. ஒரு வார்த்தை தலைமை சொல்லிச்சுன்னா அதை கேட்டு அப்படியே இருக்கிறாங்க. நம்மளே வந்து சொல்றோம், இவனுக்கு என்னடா அநியாயத்துக்குன்னா பொறுமையா இருக்கானுங்க, அநியாயத்துக்குன்னா நல்லவனா இருக்கிறானுங்க. இப்போ இவ்வளோ வன்மத்தை கக்குறாங்களே திமுக மேல. அன்னைக்கு பூத் ஏஜென்ட்டுக்கு திமுக காரன் தான் தாவேக்காவுடைய பூத் ஏஜென்ட்டுக்கு வந்து சாப்பாடு வாங்கி கொடுக்குறான். இதுதான் திமுக, இதுதான் வந்து இது பண்ணிட்டு இருக்காங்க. அப்படிதான் இருக்கு ஒரு பண்பு. ஒரு எல்லாரையும் வந்து மனுஷனா பாக்குறது. நீங்க மனுஷனாவே பார்க்க மாட்டீங்க. ஒரு வீடுனா 4 பேர் இருப்பாங்க. ஒருத்தர் அஜித் ஃபேனா இருப்பான், ஒருத்தர் விஜய் ஃபேனா இருப்பான், ஒருத்தர் எம்ஜிஆர் ஃபேனா இருப்பாங்க. அப்ப அந்த ஃபேன் இதுவே இவங்களால இது பண்ணிக்க முடியாது. இல்ல இன்னைக்கு ஒரு வீடியோ பாத்தீங்களா, ஒரு பையன் வந்து சோசியல் மீடியால வீடியோ எடுத்து போடுறான். அவங்க வீட்டுல ஒரு 4 பேர் வந்து டிவிக்கு ஓட் பண்ணிட்டாங்க போல. அவங்க அப்பாவை வீடியோ எடுத்து சோசியல் மீடியால போடுறாங்க. பாருங்க எங்க அப்பா வெளியே பத்துட்டு இருக்காரு, டிஎம்கேக்கு ஓட்டு போட்டா நாங்க வீட்டுக்குள்ள சேர்க்கல பாருங்கன்னு சொல்லி சிரிச்சுட்டே போடுறான். அப்ப பாத்தீங்கன்னா இந்த மனநிலை எப்படி இருக்குதுன்னு சொல்லி அதான் சொல்றேன். அவர் வந்து எந்த மாதிரியான ஒரு விஷயத்த வந்து மக்கள் கிட்ட, அதாவது குறிப்பா குழந்தைங்க கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறாரு அப்படின்னா, ஏன்னா குழந்தைங்க யோசிக்காது. குழந்தைங்களுக்கு தெரியாது இவன் நல்லவங்கிறான் கெட்டவங்களா, அவங்க வந்து நம்மளுக்கு நல்லது நடக்குமா கெட்டது நடக்குமா அப்படி. இப்போ இவங்க சொல்றாங்கல்ல, விஜய் வந்து இந்த மாதிரி குழந்தைங்களை இது பண்ண சொல்றாங்க, ஓட்டு போட சொன்னாங்க, நாங்க போட்டோம் சில தற்கொலை பெற்றோம்னு சொல்றாங்கல்ல. அப்ப வந்து நாளைக்கு குழந்தைங்க வந்து பாய்சன் கேட்கும், வாங்கி கொடுத்துருவோமா? குழந்தைங்க வந்து அரளி விதைக்கும் வேற விதைக்கும் வித்தியாசம் தெரியாது. எனக்கு அரளி விதையை அரைச்சு கொடு நான் சாப்பிடணும் அப்படின்னு கேட்கும். நம்ம வாங்கி கொடுத்துருவோமா? எது நல்லது எது கெட்டதுன்னு நம்மளுக்கு தெரியுது இல்ல. இது நல்லது இல்லை ராஜா, இதை சாப்பிட்டா செத்து போயிடுவோம் ராஜா, தொண்டையில இது போட்டுக்க ராஜா, மாட்டி இது முழுங்கிட்டா காத்து வராது செத்து போயிடுவோம் ராஜா, நல்லது கெட்ட சொல்லலை, குழந்தைங்க சொல்லிச்சு அப்படின்றக்காகலாம் நம்ம வந்து டிவி கேட்க ஓட்டு போட முடியாது. நம்மளுக்கு சிந்திக்க திறமை இருக்கு. நம்மளுக்கு சிந்திக்க திறமை இருக்கிறதுனால அவர் நம்மளை ரீச் பண்ணாம குழந்தைங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது, அதை அப்பாவிங்க அப்படின்றனால அது என்ன சொன்னாலும் கேட்கும். அது ஃபேண்டசி. ஓ விஜய் 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 எல்லாம் கத்துறாங்க நம்மளும் கத்துவாங்க. அந்த ஃபேண்டசியை கொண்டு போய் உங்களால இளைஞர்கள் கிட்ட கூட ஜெயிக்க முடியல, குழந்தைங்க கிட்ட தரந்தாலும் இறங்கி இருக்கீங்க. ஆனா என்னோக்கா பயமா இருக்கு எலெக்ஷன் அன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி. அதாவது விவாதங்களே எப்படி ஆயிடுச்சுன்னா, ஒருவேளை தாவேக்கா தோத்துட்டா சைக்காட்டிஸ்ட்களை வச்சு டிஸ்கஸ் பண்ற அளவுக்கு சேட்டலைட் மீடியா போயிட்டாங்க. அந்த மாதிரி ஏதாவது அசம்பாவிதம் நடக்குமா, குழந்தைங்க பெற்றோர்களை வந்து குழந்தைங்களை எப்படி பாதுகாத்துக்கணும் அப்படின்ற மாதிரி. கொரோனா பீரியட்ல கூட இந்த மாதிரிலாம் நம்ம டிஸ்கஷன் பண்ணிருக்க மாட்டோம். இந்த மாதிரி கொரோனா வந்துட்டா எப்படி பண்றது, சிம்டம்ஸ்னா என்ன அப்படி விசாரிப்பாங்க. உளவியல் ரீதியா எப்படி? இப்ப உளவியல் ரீதியா எனக்கு உண்மையிலே ஒரு பேண்டமிக் பீரியட் மாதிரி இருக்கு. எனக்கு இந்த May 4 அப்படின்றது பேண்டமிக் பீரியட் மாதிரி இருக்கு. ரொம்ப இத்தனை நாள் வந்து தமிழ்நாட்டுல அமைதியா தேர்தல் நடந்துட்டு இருந்து, தேர்தல்ல எந்த பிரதுமே இருக்காது. நம்ம தேர்தல் முடிஞ்சிடும், கடந்து போயிடுவோம், ரிசல்ட் வரும், ரிசல்ட் அன்னைக்கு பார்ப்போம். ஆனா தேர்தல் முடிஞ்சதுல இருந்து என்னென்ன கட்டுக்கதையும் அவுத்து விடுறாங்க. இந்த மாதிரி ரிப்போர்ட் வந்துருச்சு, அதிகப்படியா நாங்க தான் ஸ்வைப்பு, திமுக விட நாங்க வந்து 200 ஓட்டுல ஜெயிச்சிட்டோம், 100 ஓட்டுல நாங்க வெற்றி பெற்றுட்டோம் அப்படின்னு சொல்லுங்க. ஒரு 4 தொகுதியில வந்தோம், ஒரு 10 தொகுதியில வந்தோம் சொல்லுங்க. நம்புறா திமுக ஸ்வைப் அவுட்டா, இவங்க 200 தொகுதியில ஜெயிச்சிட்டாங்களா? 200 தொகுதியில ஸ்ட்ராங்கான வேட்பாளர் நிக்க வச்சிங்களா? எனக்கு தெரிஞ்சு புஷி ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா, நிர்மல்குமார், விஜய் அவர்கள், இந்த மாதிரி அந்த கட்சியில ஒரு முக்கியமான 5 பேருக்கு அந்த அளவுக்கு ஓட்டு விழுந்தாலே அது பெரிய விஷயம். விஜய் அவர்கள் ஜெயிச்சு வந்தாலே அது பெரிய விஷயம். நல்லா தெரிஞ்ச முகம் அந்த ரமேஷ், அவர் அழுதாரு அந்த வீடியோ பாத்தீங்களா? டெபாசிட் கூட வராது அப்படின்ட்டு அழுகுறாரு. வேலைமணி போய் தேத்துறாடே, நீ ஏன்டா அழுகுற, மக்கள் நம்மளுக்காக இருக்கிறாங்கடா, அழுவாதான்னு சொல்லி தேத்துறாரு. இப்போ அவங்களுக்கு அந்த பயம் அப்ப உள்ள அவங்களுக்கு தெரியுது. அதாவது இது வந்து சும்மானா எனக்கு வந்து IRS ரிப்போர்ட் வந்துருச்சு, அங்க போல என்கிட்டதான் நேரா வந்து ஸ்வைப் அவுட் ஆயிருச்சு, IRS ரிப்போர்ட் வந்துருச்சுல, எங்க பேனர்லாம் அடிச்சு ரெடி பண்ணுங்க பாப்போம், போஸ்டர் எல்லாம் ரெடி பண்ணுங்க காட்டுங்க பாப்போம். அதுல ஒரு பக்கம் தற்கொலைங்க பண்ணிட்டு தான் இருக்கு. விஜய் அவர்களுக்கு வந்து இது பண்றது, பனையூர்ல வந்து அதுலயும் பாருங்க, பனையூர்ல தான் வந்து அவர் வந்து இது ஏத்துக்கிற மாதிரி, பதவி ஏத்துக்கிற மாதிரி. அப்ப கூட நீங்க சட்டமன்றத்து பக்கம் எல்லாம் வந்துட மாட்டீங்களா? இல்ல 29 பேர் லிஸ்ட் வேற, அமைச்சர்கள்லாம் யாரா, அதுல ஒரு பஞ்சாயத்து வேற. இந்த கட்சிக்காக பேசி பேசி உழைச்சது எங்க அண்ணன் ராஜ்மோகன், அவருக்கு ஏன்டா அமைச்சர் பதவி இல்ல
அதுல நான் போய் உமாபதி சார் இன்டர்வியூ பண்ண போயிருந்தேன். நீங்க என்ன சார் இந்த மாதிரி ராஜ்மோகனுக்கு சீட்டு கொடுக்காம விட்டாங்களே, இந்த மாதிரி அமைச்சர் பதவி கொடுக்காம விட்டாங்களே, அவர் தான் சபாநாயகர், அதனால நம்ம அமைச்சர் பதவியில போடல, சபாநாயகரா ஆங்கரிங்லாம் பண்றதால ஆங்கரிங் பண்றாங்க. இவங்க கேட்டு அவங்க சொல்றாங்க நடுவர் மாதிரி இருக்கிறது கரெக்டா இருக்கும் ராஜ்மோகன் தான், அதனால அவருக்கு தூக்கி சபாநாயகர் ஹைலைட்டான ஒரு விஷயம் சொல்லுங்க. புசி ஆனந்த் இட்டுன்னு போறதுக்காக போக்குவரத்து அமைச்சர் அவரு. எங்களுக்கு இட்டு வர்றதே ரொம்ப கஷ்டம். இல்ல ஒருத்தவங்க இன்னொரு நியூஸ் பாத்தீங்களா, தாவேகாவுடைய ஏதோ ஒரு இது ஹேக்கர்ஸ் வந்து இந்த பஸ்ஸுங்கள எம்டிசி பஸ்ல எல்லாம் இந்த நேம் இது போயிட்டு இருக்கோம்ல, லைட் போர்டு போயிட்டு இருக்கோம்ல, அதை ஹேக் பண்ணி தமிழக வெற்றி கழகம்னு போட்டிருக்கானுங்க. அதான் நான் நினைச்சேன், டே நீங்க ஆட்சிக்கே வரலையே, நீங்க இன்னும் ஒண்ணுமே தெரியல, எத்தனை எம்எல்ஏ சீட்டு ஜெயிக்கிறீங்களா ஜெயிக்கலையா எதுவுமே தெரியலையா, அதுக்குள்ள நீங்க இவ்வளவு அலப்பறை கொடுக்குறீங்களே. டெக்னாலஜில வந்து ரொம்ப இம்ப்ரூவ்மெண்ட் ஆன ஆக்சுவலா இவங்க சோசியல் மீடியா இந்த மாதிரி இதுல எல்லாம் கொஞ்சம் ஆக்டிவா இருக்கிறானுங்க. அந்த மாதிரி ஆக்டிவா தெரிஞ்ச ஆளுங்களை புடிச்சு உள்ள போட்டிருக்கானுங்க. அதுதான் விஷயம், போட்டிருக்கானுங்க. கொஞ்சம் இந்த ஒரு இந்த ஃபர்ஸ்ட் என்ட்ரி இருக்கானுங்களே ஓட்டு போடுறாங்க, இவனுங்க ஓரளவுக்கு போட்டிருக்கானுங்க. ஹேக் பண்ணும்போது எனக்கு ஒரு விஷயம் நான் வந்துச்சு. இன்னைக்கு ட்விட்டர்ல ஒரு டிவிக்கு ஐடி நான் பார்த்தேன். என்னன்னா, நாங்க ஒரு 200 ஐடியை வந்து நாங்க குறிச்சு வச்சிருக்கோம், ஆட்சிக்கு வந்த பிறகு அதை நாங்க வந்து ஹேக் பண்ணி நாங்க அழிக்க போறோம்னு சொல்லிட்டு வெளிப்படையா போட்டிருக்கோம். அதனால சமுதாயத்துல இப்ப என்ன மாற்றம் வந்துட போகுது? இப்போ அதுதான் சொல்கிறேன், இவங்களுடைய திங்கிங் எல்லாமே இன்ஸ்டாகிராமு, ஐடி, எவ்வளோ ஃபாலோயர்ஸு, சப்ஸ்கிரைபர், இந்த அளவுக்கு தான் இருக்கு. கூட எப்படி பேசினாரு இப்போ ஸ்டாலின் அவர்கள் ஒரு மீட்டிங்ல பேசுறாருன்னா அது 1000 பேர் தான் பாக்குறாங்க. இப்போ எங்க விஜய் நான் பேசினா அது கோடிக்கணக்கில் பாக்குறாங்க. அப்ப ஸ்டாலின் அவர்கள் கொண்டு வர நலத்திட்டங்கள்ல கோடிக்கணக்கான மக்களுக்கு போய் சேர்றது, லட்சக்கணக்கான பெண்கள் பயனடைறாங்க. விஜயால யார் பயனடைறாங்க? நான் தான் சொல்றேன்ல, இவங்க வந்து சோசியல் மீடியாக்குள்ளே குடும்பம் நடத்திட்டு இருக்காங்க. இதுக்குள்ளேயே தான் இருக்கிறாங்க. வியூவர்ஸ் எவ்வளோ வியூவர்ஸ் பார்க்க, எவ்வளோ சப்ஸ்கிரைபர் இருக்காங்க, எவ்வளோ இன்ஸ்டாகிராம் செலிபிரிட்டியா, இன்ஃப்ளூயன்சர், இப்படியே தான் இருக்காங்க. இவர் வந்தாருன்னா என்ன ஆட்சி கிடைக்கும், யாரை எதிர்த்து பேசுவார், எப்படி எதிர்த்து நிற்பார், இவர் இப்பயே எதுவுமே பேச மாட்டார். அதாவது தேர்தலில் ஜெயிச்சாகணும், ஃபஸ்ட்டு டைம் எலெக்ஷன் உங்களுக்கு, நீங்கள் வந்து பாஜக அடித்தாதான் தமிழ்நாட்டில் நீங்கள் கால் ஊன முடியும் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். அப்படி இருக்கும்போதே நீங்கள் பாஜகவை அடிக்காமல் வெறும் திமுகவை மட்டும் அடிக்கிறீங்கன்னா நீங்கள் ஆட்சிக்கு வந்து எப்படி பாஜகவை எதிர்த்து நிற்க போகிறீங்க? அப்போ இப்போ ஒன்றும் இல்லை, பாண்டிச்சேரிக்கு வந்துருச்சு மும்மொழி கொள்கை அப்படின்றது, பாண்டிச்சேரிக்கு வந்துருச்சு. இப்போ திமுக அங்கே எதிர்த்து இது பண்ண போகுது, நீங்கள் அதை எதிர்த்து பண்ணுவீங்களா? பாண்டிச்சேரியில இங்க இருந்து போய் பேசுனீங்கல்ல, வந்ததே உங்களுக்கு தெரியாது. மும்மொழி கொள்கை அப்படின்னா என்னன்னு கேட்பாங்க. இப்ப பாண்டிச்சேரியில திமுக போராட்டம் நடத்த போகுது, இந்த மாதிரி மும்மொழி கொள்கையை கொண்டு வந்தது தப்பு, கட்டாயம் இந்தி படிக்கணும் கட்டாயம் சொன்னது தப்பு. இப்ப புஷி ஆனந்த்ல பாண்டிச்சேரியில இருந்து பெரிய கை, நீங்க இங்க இருந்து அங்க போய் வடலா சுட்டீங்களே, ஆளுநர் பாஜக டபுள் இன்ஜின் சர்க்காரை திட்டாம திமுக திட்டீங்களே, இன்னைக்கு அந்த திமுக அங்க போராட்டம்னு அறிவிக்குது, இந்தியை வந்து கட்டாயம். நீ என்ன பண்ணிட்டு இருக்க? அப்போ இதே தான் தமிழ்நாட்டுக்கு நம்ம பொருத்தி பார்க்க வேண்டும். நாளைக்கு பாஜக இங்கே வந்துச்சுன்னா இதே மாதிரி இந்தியை திணிப்பான், தமிழை காலி பண்ணுவான். அவன் என்னென்ன திட்டங்கள் இங்கே கொண்டு வரணும்னு நினைக்கிறானோ அதெல்லாம் கொண்டு வரல. இதை தான் விஜய் என்ன சொல்றாருன்னா, பூச்சாண்டி காட்டுறீங்க, சும்மா பிஜேபி பேசி நீங்க பூச்சாண்டி காட்டுறீங்க. அதுதான் நான் கேட்கறேன், நாங்க பூச்சாண்டி காட்டல. இன்னைக்கு இப்போ புதுச்சேரியில நடக்குது, நாங்க பூச்சாண்டி காட்டுறோன்றாங்களே, புதுச்சேரியில நடக்குது இல்ல, என்ன வாயை திறந்தீங்க? பாஜக உள்ள வந்து என்ன பண்ணுது பாத்தீங்களா? இந்திய கட்டாயமாக்கிருச்சு, அங்க ஒரு வளர்ச்சியும் இல்ல. இப்போ அதே இங்க பண்ணாதா? அப்ப தமிழ்நாட்டுல வந்து ஈஸியா பண்ணுவாங்க. பூச்சாண்டின்ற வார்த்தையை இல்லாத ஒண்ண வச்சு பயன்படுத்தி நம்ம யூஸ் பண்ணுவோம். அப்ப பிஜேபி இருக்கு, கண்ணு முன்னாடி இருக்கு. இன்னைக்கு நம்ம கண்ணு முன்னாடி புதுச்சேரியில இந்திய திணிச்சிட்டாங்க, இப்ப தமிழ்நாட்டுல திணிச்சிருவாங்க. நாளைக்கு இவர் இந்த மாதிரி ஒரு டம்மி முதல்வர் வந்தாருன்னு வைங்களேன், அவன் ஈஸியா திணிச்சிட்டு போயிடுவான். இங்க எதிர்த்து நின்றுட்டு கோர்ட்டுக்கு போய் ஒவ்வொன்றுக்கும் சண்டை செஞ்சுட்டு போராட்டம் பண்ணி கருப்பு கொடி காமிச்சு, கருப்பு பலூன் ஏற்றி, கொடி ஏற்றி, டீலிமிட்டேஷன் நகலை எரிச்சு பெரிய போராட்டம் பண்ணி எம்பிங்களை போய் அங்க வந்து இது பண்ண சொல்லி எதிர்கட்சிகளை ஒருங்கிணைச்சு 8 மாநில முதல்வரை ஒன்று சேர்த்து இங்கே ஒரு கூட்டு அறிக்கை குழு போட்டு இவ்வளோ சம்பவம் பண்ணும் போதே பாஜக டஃப் ஃபைட்டு கொடுக்குது. இப்போ நீ பிஜேபி அப்படின்னே வாய் எழுத்து கூட்டி சொல்ல மாட்டீங்க. நீங்கள் இதெல்லாம் பண்ணிடுவீங்களா? நீங்க எங்க பண்ணுவீங்க? அதுக்கு என்ன இது இருக்கா? அவர் வந்து சோசியல் மீடியா ட்வீட் ஒன்னு போட்டுருவாரு, எதிர்க்கிறோம் ட்வீட் போட்ட உடனே ஐயோ பாஜக பயந்து ட்வீட் போட்டாருப்பா, நம்ம எந்த இதுவுமே கொண்டு வரக்கூடாதுப்பா, எல்லாத்தையும் நிறுத்திடுவானா? இல்ல இவர் என்ன இதுக்கப்புறம் கருப்பு கொடி காட்டி போராட்டம் பண்றது? இப்ப விஜய் எதிர்த்து கருப்பு கொடி போராட்டம் நடந்துட்டு இருக்கு பாப்பாப்பட்டியில. ஜனநாயகம் படத்துல ஆமா, நீ எப்படி எங்க ஊர் அந்த மாதிரி காட்டுவ அப்படின்னு அதாவது லேடி சொன்னாங்க பாத்தீங்களா, விஜய்க்கு இதெல்லாம் தேவையில்லாத ஆணி, நீ வந்து படத்துள் மூலியமாவும் தேவையில்லாத ஆணி, சமூக ரீதியாகவும் நீ ஒரு தேவையில்லாத ஆணி, கிளம்பி போப்பா அப்படின்னு சொல்லி மக்களே காரி துப்புறாங்க. இதாவது இந்த மாதிரி ஒரு இது வைக்கிறோமே, இது எப்படி மனசை பாதிக்கும்? இப்போ இஸ்லாமியர்களை தீவிரவாதிகளாக காட்டிட்டு இருக்கீங்களே, ஆனால் இதில் என்ன ஷாக்கிங் நியூஸ்னா, எந்த இஸ்லாமியர்களை தீவிரவாதிகளாக காட்டுறாங்களோ
அந்த இஸ்லாமிய பெண்களே ஓட்டு போடுறாங்க அப்படின்னும் போது தான் அப்போ இது எதை கடந்து போயிட்டு இருக்கு, எதை நோக்கி இவங்க போயிட்டு இருக்காங்க, நம்மளை தானே தீவிரவாதியை காட்டிட்டு இருக்காங்க, நம்மளை தானே இதுவாக பேசிட்டு இருக்காங்க, நம்மளுக்கு குரல் கொடுக்கலையே, இப்போ சிறுபான்மையருக்காக குரல் கொடுக்கலையே விஜய், நம்ம இவருக்கு ஓட்டு போடுறோமே அப்படின்னு எதுவுமே இல்லை. வெறும் ஃபேண்டசி, வெறும் ஃபேன் பேஸு, எல்லாரும் போடுறாங்க, எல்லாரும் கத்துறாங்க, எனக்கு ஜாலியாக இருக்குது நானும் போய் போடுறேன் அப்படின்னு தான் போடுறாங்க. ஓட்டோடைய இதுவே தெரியல, அந்த பவரே தெரியல. நம்மளுடைய ஒரு ஓட்டுன்றது எவ்வளோ முக்கியம், இது மூலயமா அடுத்த 5 வருஷம் எவ்வளோ பெரிய மாற்றம் வரும். இவங்க உள்ளே வந்துட்டாங்கன்னா, விஜய் அவர்கள் எலெக்ட் ஆயிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், தர்தரம் தமிழ்நாட்டுக்கு அவர் வந்துட்டாருன்னு வைங்களேன், தமிழ்நாட்டோடைய நிலைமை என்ன அப்படின்னு யோசிச்செல்லாம் பார்க்காம எல்லாம் போடுறாங்க, எல்லாம் டிவிக்கே கத்துறாங்க, சப்போர்ட் பண்ணுறாங்க, ஜாலியாக இருக்குது, நம்மளும் அந்த கும்பல் ஐக்கியமாயிடுவோம், நம்மளும் டிவிக்கே சப்போர்ட்டர்னா நம்மளையும் தூக்கி கொண்டாடுவாங்கன்ற அந்த கொண்டாட்ட மனநிலைக்காக தாவேக்காக்கு ஓட்டு போடுறதுலாம் இருக்குது பார்த்தீங்களா. அதெல்லாம் வந்து தமிழ்நாட்டில் இப்படிப்பட்ட தற்குறிகள் இருக்கிறாங்க அப்படின்றதுக்கு வந்து வெளியே காட்டணும். ரிசல்ட் வரும்போது தான் தெரியும் இந்த நாட்டில் எவ்வளோ தற்குறிகள் இருக்கிறாங்க அப்படின்னு. அப்போ ஒரு இதுல மட்டும் தப்பிச்சு நம்ம வந்துட்டோம்னு வைங்களேன், இந்த பேண்டமிக் பீரியட் இருக்குல்ல, 5 வருஷம் தாவேக்கா அப்படின்ற ஒரு பேண்டமிக் பீரியட் இப்போ வந்துட்டு இருக்குல்ல, கொரோனா நம்மளை நோக்கி நகர்ந்து வராம தான் தாவேக்கா நம்மளை நோக்கி நகர்ந்து வந்துட்டு இருக்கு. இதுல இருந்து நம்ம தப்பிச்சா மட்டும்தான் அடுத்த 5 வருஷத்துல நம்ம எந்த மாற்றத்தை இந்த சமுதாயத்துக்கு கொடுக்க போறோம்னு. அப்பயும் நம்ம அமைதியா விட்டுட்டோம்னா அடுத்த வர தேர்தலில் நிலைமை இன்னும் மோசமாக தான் இருக்கும். ஸோ இதை தப்பிச்சு இதுக்கு அடுத்து இவங்களை எப்படியாவது அரசியல் படுத்தணும். தமிழ்நாடு எதெல்லாம் கடந்து வந்திருக்கு, 75 வருஷம் நம்ம எதை நோக்கி எங்கேருந்து எங்கே சேர்ந்துருக்கோம் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். ஸோ அதான் சொல்கிறேன், இதை மே 4ஆம் தேதி நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் எவ்வளோ தற்குறிகள் தமிழ்நாட்டில் இன்னும் இருக்கிறாங்க அப்படின்றது.